தெரியுது பாருங்கள் மலை, அங்கே தான் நம்ம போகிறோம். இப்போ 1/2 கிலோமீட்டர் தான் போய்கிட்டே இருக்கே ஃபால்ஸு. ஆபத்தான வளைவு, மெதுவாக செல்லவும். நைட்லாம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த இடத்துலலாம். ஆக்சுவலாக யாரும் ரோடு நல்லா இருக்குது, அதான் ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்கள். ஜவ்வாது மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா சாம செடிங்க. ஸோ இது வந்து இங்கே நிறைய விளைச்சலாங்க. இங்கே 1 கிலோ பார்த்திங்கன்னா இது வந்து 100 ரூபாயிலும் 150 ரூபா வரையும் போவாங்க. ஜவ்வாது மலைங்கிறது இன்னொன்று என்னென்னா மூலிகைகள் வந்து பயங்கர ஃபேமஸுங்க. ஸோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஜவ்வாது ஹில்ஸ் போயிட்டுருக்கோங்க. சென்னையிலேருந்து கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா மார்னிங் 6 o'clock ஆகுதுங்க. மேப்பில் காட்டும் போது பார்த்தீங்கன்னா 4 hours 17 minutes காட்டுது. இங்கேருந்து ஜமுனா மரத்தூர்னு ஒரு ஊர் இருக்குங்க, அங்கே தாங்க நம்ம போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுதான் ஜவ்வாது ஹில்ஸ். ஸோ அதுக்குள்ளே போய் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம். இப்போ சென்னையில் கரெக்டாக ஏர்போர்ட்டுக்கு முன்னாடி கிளம்ப போகிறாங்க. அங்கேருந்து கிளம்ப போகிறோம். ஸோ போகிற வழியிலே அப்படியே பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு போகிறோம். என்னோடய பைக்கு HD அட்வென்ச்சர், அதில் தான் நான் ட்ராவல் பண்ணி போகிறேன் இப்போது. ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா சென்னையே பரபரப்பாக இருக்குது. எப்போ பார்த்தாலும் நம்ம ஊரில் வந்து டிராஃபிக் பஞ்சமே கிடையாதுங்க. மார்னிங் 6 o'clock பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது பாருங்கள். ஆனால் கொஞ்சம் பார்க்க இன்றைக்கி சென்னை கொஞ்சம் க்ளீனாக தெரியுது. ஸோ இங்கே வந்து பெட்ரோல் போட்டுட்டு போகலாங்க. வண்டி பெட்ரோல் அந்த பக்கம் வர சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வண்டியை திருப்புறது பெரிய விஷயங்க. அந்த பைக்கு வந்து செம்ம வெயிட்டான ஒரு பைக். இது 190 கிலோகிராமுங்க இந்த வண்டியோட வெயிட்டு. HD அட்வென்ச்சர் நான் புதுசாக எடுத்துருக்கேன். மைலேஜ் பார்த்தீங்கன்னா 21 கிலோமீட்டர் தருது சிட்டிக்குள்ளே. ஸோ இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு லாங் நான் போக போகிறேன். எவ்வளோ தருதுன்னு பார்க்கலாம், லாங் எவ்வளோ தருதுன்னு பைக்கில். ஸோ இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டருங்க ஜவ்வாது ஹில்ஸு. இப்போ டேங்க் ஃபில் பண்ணியிருக்கேன். ஜிபே தான் இருங்க. ஓ சாரி, இருங்க. டேங்க் ஃபில் பண்ண சொல்லியிருக்கேன். லிட்ரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 120 ரூபா வருதுங்க சென்னையில் பெட்ரோல் எவ்வளோ. மைலேஜ் 23 தான் தருது HD. போது விட்ருங்க, ஃபுல்லாக ஓடிட்டீங்க. தேங்க்யூ. இன்னும் போகிற வண்டியில் டேர்னிங் ரேடியஸ் ரொம்ப கம்மி நம்ம பைக்கை பொறுத்த வரைக்கும். 1169 ரூபாய்க்கு நான் இப்போது பெட்ரோல் போட்டிருக்கேங்க. 1169 ரூபா. ஸோ டேங்க் ஃபில் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம மேப்பை போட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான். மொத்தம் இங்கேருந்து 210 கிலோமீட்டருங்க கரெக்டாக. மணி கரெக்டாக 6:10 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக லாங் போகும்போது எப்போயுமே நீங்கள் வந்துட்டு அந்த ஜாக்கெட்லாம் போட்டு வரணுங்க. ரைடிங் ஜாக்கெட் போட்டு வாங்க. ஏன்னா விண்ட் அடிக்கும் போது, எதிர்காற்று அடிக்கும் போது உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். மொத்தம் 3 ரூட் இருக்குங்க. ஸோ நம்ம போகிறது ஃபுல்லாக ஹைவேல தான் போக போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக போகலாம் அப்படின்னு. ஃப்ரீயாக போகலாம் பார்த்தாலும் அவ்வளோ டிராஃபிக்காக தான் இருக்குது.
நான் மார்னிங் வந்து அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்லா ஜாலியாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ட்ராவல் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து நேராக ஜவாத் ஹில்ஸ் போயிட்டு திரும்பவும் ரிட்டன் இன்றைக்கி நைட்டு சென்னைக்கு வர மாதிரி பிளானிங். ஆக்சுவலாக டைம் இருந்தால் எனக்கு பார்ப்போம், எப்படி கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னா அங்கேயே ரூம் கூட போட்டு ஸ்டே பண்ணிடலாம். அங்கே ஹோட்டல்ஸு அப்புறம் வந்து ரிசார்ட்லாம் கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க. ஸோ பார்க்கலாம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு. ஸோ ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா அங்கே ரூம் போட்டு தூங்கிடலாங்க. இப்போ நான் போகிற அந்த நம்ம பைக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ஆஃப் ரோடு பைக் தாங்க அது. ஸோ நம்ம செட்டிங்ஸ் மாற்றிக்கலாம், தேவைப்பட்டால் வந்து ரோடுன்னு மாற்றிக்கலாம், இல்லை ஆஃப் ரோடு இல்லை ட்ரெயின், அந்த 3 ஆப்ஷன் இருக்குது நம்ம அந்த பைக்கில். நம்ம அந்த பாலத்தில் ஏறி இந்த அடுத்து ஒரு ரைட்டு வரும், அதில் டேர்ன் பண்ணி போக சொல்லுதுங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டு, இந்த பக்கம் போனால் ஒரு 10 கிலோமீட்டர் கம்மி ஆக்சுவலாக. டைமிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கூட இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம் எப்படின்னு. இந்த கிலோமீட்டர் கம்மி அதில் இங்கே பாருங்கள், போலீஸே ராங்க வராப்பில். ஆனால் நம்ம வண்டியில் வந்து டேர்னிங் ரேடியஸ் வந்து ரொம்ப கம்மிங்க. ஸோ டேர்ன் பண்ணும்போது அப்படியே ஸ்லோவாக டேர்ன் பண்ணணும், இல்லைன்னா அப்படியே கீழே வாரி விட்டு விழுந்துருவோம். ஸோ டேர்ன் பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணணும், பிரேக் அடிக்கக்கூடாது. அது குறிப்பாக வந்து ரைட்டில் டேர்ன் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த டேர்னிங் ரேடியஸ் கம்மியாக இருக்கிற வண்டிகளுக்கு, மேக்ஸிமம் ரேசிங் பைக்கு டூரிங் பைக்லாம் பார்த்தீங்கன்னா ரேடியஸ் கம்மியாக தான் இருக்கும். ட்ராவல் பண்ணுறதே சூப்பராக இருக்குது. ரொம்ப ஸ்பீடெல்லாம் வேணாம், மேக்ஸிமம் ஒரு 80 அந்த மாதிரி போனாலே போதும். நல்லா வண்டி மைலேஜ் இருந்தாலும் இன்ஜினும் நல்லாயிருக்கும், ரொம்ப நாள் நல்லா யூஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் 100ல் போகலாங்க. ஏன்னா நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் 100ல் போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் 80 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி உங்கள் கண்ட்ரோலில் இருக்குங்க. 80 கிலோமீட்டருக்கு மேலே போனீங்கன்னா நீங்கள் வண்டி கண்ட்ரோல் போயிடுவீங்க. கேர்ஃபுல்லாக போகணும். வந்தவாசி ரூட்டில் எல்லாம் வேறு ரூட்டில் போகிறோம். ஆக்சுவலாக போலூர் வந்தவாசி அதை தாண்டி தாங்க நம்ம போகணும். இப்போ ப்ளசண்ட்டாக இருக்குது, இந்த மார்னிங் அப்படியே பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்குது. அந்த ரூட்டில் போயிட்டுருக்காங்க, காஞ்சிபுரம் ரோடு. ஆக்சுவலாக அது நிறையா நம்ம குறுக்க மறுக்க வருவானுங்க. அந்த கிராஸ் பண்ணுற இடத்துலலாம் வந்து சிக்னல் இல்லாதனால அவன் பாடுக வருவானுங்க. ரொம்ப பார்த்து ஓட்டணும் வண்டி ஹைவேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம கரெக்டாக போனாலும் அடுத்தவங்க தப்பாக வருவாங்க. ஒரு மாதிரி கோணப்பயலுக்கு பிறந்த கொங்கா புயலாக வருவானுங்க நிறைய பேர். ஸோ நம்ம தான் பார்த்து ட்ராவல் பண்ணணும். நாய் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது பாருங்கள். நம்ம நாய் தான் அடிபட்டு ரோட்டில் எப்படி பைக் குறுக்க மறுக்க போகுது பாருங்கள். ரொம்ப ரிஸ்க்குங்க ரோட்டில். நாயினால நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம கரெக்டாக வாலாஜா பார்த்து என்ட்ரு ஆகிட்டோங்க. 1 hour ஆகுது சென்னையிலேருந்து வர்றதுக்கு வாலாஜா பார்த்துக்கு. நம்ம 100 என்ன போக பண்ணுறாப்புல. சென்னையிலேருந்து வாலாஜாபாத் வர்றது கரெக்டாக 1 hour ஆகுதுங்க. இப்போது கரெக்டாக நான் ஒரு 7:05 வந்தேன். ஒரு 15 minutes கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஸோ அப்படியே சும்மா அந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே பேட்ரி கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு, பேட்ரி மாற்றிட்டு ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 145 கிலோமீட்டருக்கு ஆடுதுங்க நம்ம ஜவாத் ஹில்ஸுக்கு. மொத்தம் 3 hours 21 minutes காட்டுது. ஸோ இந்த வாலாஜாபாத் ரூட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு நீங்கள் மிச்சப்படுத்தலாம். சரி, அப்புறம் கிளம்ப வேண்டியதான் இங்கேருந்து. ஸோ போகிற வழியில் அங்கிட்ட எங்கேயாச்சும் ஒரு இன்னொரு 1/2 hour கழிச்சு ஒரு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்படியே பொறுமையாக போகலாம். இல்லை மணி 7:22. கோப்ரோ வேறு அடிக்கடி இஷ்யூ ஆகிட்டே இருக்குது. இங்கே நம்ம ரைட் எடுக்கணும், கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போகக்கூடாது, ரைட் எடுத்து போகணும். சொன்ன மாதிரி ரைட்டில் கொஞ்சம் பார்த்து டர்ன் பண்ணணும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் ரொம்ப கம்மி, ஸ்லோவாக தான் டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. இந்த மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்கும் காலையில். இப்போனா நம்ம போகிறதுக்கு மார்னிங் டைமிங் எஸ்டிமேட் டைம் என்ன காட்டுது பார்த்தீங்கன்னா மார்னிங் 10:40 காட்டுது போய் சேர்றதுக்கு. வாலாஜாபாத் தாண்டதுக்கப்புறம் நிறையா 4-way ட்ராக்கை பார்க்க முடியலங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour மேலே ட்ராவல் பண்ணிட்டேன். 4-way ட்ராக்கை பார்க்க முடியல. ஃபுல்லாக வந்து டபுள் ட்ராக்காக சிங்கிள் ட்ராக் அந்த மாதிரி தான் இருக்குது. இது பாலாறுங்க. இது ஆக்சுவலாக பாலாறுக்கு மேலே போயிட்டுருக்கோம்.
இந்த பிரிட்ஜில் போயிட்டுருக்கேங்க, பாலாருக்கு மேலே இருக்க பிரிட்ஜ் மேலே. ஆனால் வந்து வெயில் இல்லை, அதனால் கொஞ்சம் நல்லா இருக்குது ட்ராவல் பண்ணி போகிறது. நானும் ரொம்ப நேரமாக பார்க்குறேன், ஓவர்டேக்கே பண்ண முடியாது. ஃபுல்லாக இப்போ நம்ம 2A ட்ராக்கில் தாங்க ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். 4A ட்ராக்கே காணா, கண்ணு கிட்ட தூரத்தில் காணா. வாலாஜாபாத் வழியாக வந்ததுனால இதே நான் செங்கல்பட்டு தாண்டி அந்த தோலை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் போயிருந்தேன்னா கூட நிறையா 4A ட்ராக் நிறையா அந்த பக்கம் இருந்தது. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக கூகுள் மேப்பே வளைய சுழிச்சு வளைஞ்சிட்டேன். கொஞ்சம் நான் நின்று நிதானமாக யோசிச்சிருக்கலாம். மொத்தம் 3 வழி இருக்குங்க. ஸோ இது வந்து இது வந்து பெஸ்ட்டு ரூட்டுன்னு காமிச்சது ஆக்சுவலாக கூகுள் மேப் பொறுத்த வரைக்கும். அதை ஏன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போகுதா, கிலோமீட்டர் கம்மி. ஆமாம், அதனால் மார்னிங் 4 o'clock எழுந்துச்சாங்க. கிளம்புறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6 o'clock ஆச்சு. நான் கேமராவில் கொஞ்சம் பேக் பண்ணி ரெடி பண்ணி ட்ரோனெல்லாம் எடுத்துகிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு ஹெல்மெட்டில் மவுண்டெல்லாம் செட் பண்ணிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. குளிச்சு கிளம்புறதுக்கு நான் ஆக்சுவலாக பிளான் பண்ணது 5 o'clock கிளம்பிடலான்னு. பட் என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு கரெக்டாக 6 o'clock ஆச்சுங்க. நான் 2 இடத்துல கொஞ்சம் ஸ்டாப் பண்ணேன். ஒரு 15 minutes கொஞ்சம் நின்றுட்டு தான் வரேன் நான். ஸோ பெட்ரோல் போட்டோம், டேங்க் ஃபில் பண்ணேன். நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் 15.5 liters வந்து பெட்ரோல் போட்டுக்கலாம் HD அட்வென்ச்சரில். ஆக்சுவலாக இது டூரிங் பைக் தாங்க, லாங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆஃப் ரோடு வேறு யூஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற ஒரு பெஸ்ட்டு ஆஃப் ரோட் பைக்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு ட்ரிப், லாங் ட்ரிப் எனக்கு இந்த பைக் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 kilometer தான் ஓட்டியிருக்கேன் நான். 1 week தான் ஆகுது, கரெக்டாக 1 week தான் ஆகுது. போன வாரம் தான் எடுத்தேன் பைக்கை. ஸோ இப்போ ஒரு நம்ம கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 450 kilometer இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோங்க. பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சர்வீஸை கொடுத்துட்டு வேண்டியதான் பைக்கை கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு லாங் இங்கேருந்து கேரளா அப்படி நிறையா ஒரு பெரிய ஒரு லாங் ட்ரிப் போகலான்னு இருக்கேன். ஸோ நீங்களாம் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நமக்கு சேனலை பார்த்துட்டு. பைக்கில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஸ்பீடாக போகுதுங்க. ஏன்னா நம்ம கண்ட்ரோல் நம்மகிட்ட கரெக்டாக இருக்கும். ஸோ எதிர்த்து வர்றவங்க, ஸோ அது நிறைய நான் போய் மார்னிங்கே பார்த்தேன், நிறைய நாயெல்லாம் டக்குன்னு குறுக்க வந்தது, மாடு குறுக்க வந்தது. ஸோ திடீர்னு முன்னாடி போகிறவங்க டக்குன்னு பிரேக் அடிப்பாங்க. ஸோ நம்ம கண்ட்ரோல் இல்லாமல் நமக்கு எது இதாயிரும். கொஞ்சம் ஆவரேஜாக ஒரு சொன்ன மாதிரி ஹைவேஸில் போனீங்கன்னா ஒரு 80 kilometer மேலே போகாதீங்க. அப்பா இந்த மாதிரி இப்போ நிறைய மரங்கள், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ஹைவேஸில் வந்து பார்க்குறது அதிசயமாகி போச்சு. இந்த மாதிரி கிராமங்கள் பக்கம் நிறையா பார்க்கலாங்க. ரோடு அந்தளவு ரொம்பலாம் குண்டு குழிமாலாம் இல்லை, ஓரளவு நார்மல் இருக்குது. ஆனால் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் தாங்க, எங்கே பார்த்தாலும் நிறைய ஸ்பீட் பிரேக்கர் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓவர்டேக் பண்ணிடலாமா? ரோடெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இன்னும் இங்கேருந்து ஆரணி ஒரு 39 kilometer தான் ஆமாங்க. ஓ, இதுக்கு முன்னாடி ஒரு பெருங்குளத்தூர்னு இங்கே ஒரு பெருங்குளத்தூர் இருக்குங்க, கிராமம், நல்ல கிராமம் அது. நான் 2.3 kilometers வந்து ரைட் எடுக்கணும்னு காட்டுது. செய்யாறு தாண்டினதுக்கப்புறம் அப்படி ஒரு அழகான ஒரு வில்லேஜு, சுற்றி வயக்காடு, பயங்கரமாக இருக்குது க்ரீனிஷாக. வளைவு பகுதி மெதுவாக செல்லவும். கைஸ் இப்போ தான் இந்த இடத்துல நிப்பாட்டினேன், ஆரணி தாண்டி இடத்துல நிப்பாட்டினேன். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கையேந்தி பவன் மாதிரி இருந்ததுங்க. 2 தோசை ஒரு வடை சாப்பிட்டேங்க. 2 தோசை பார்த்தீங்கன்னா 20 ரூபா, ஒரு வடை 5 ரூபா, பயங்கர சீப்பாக இருந்தது. வெறும் 25 ரூபாயில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சாச்சு. ஸோ இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 70 kilometers இருக்குது நம்ம போக வேண்டிய இடம். ஒரு இடத்துல லைட்டாக மார்னிங் எப்பவுமே டீ சாப்பிடுவேன், அடிக்கடி நிறைய டீ சாப்பிடுவேன். ஸோ மேப்பை போட்டுட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான். இன்னும் 1 hour 43 minutes இருக்குது, கரெக்டாக 70 kilometers இருக்குங்க. பீமன் ஃபால்ஸ் போட்டிருந்தேன் நான். ஆக்சுவலாக ஊர் பார்த்திங்கன்னா ஒரு 3 kilometer முன்னாடியே வந்துடும். இப்போ கிளம்ப வேண்டியதான்.
இது ஆரணி தாண்டிங்க, ஆரணி தாண்டி ஒரு 3-4 கிலோமீட்டரில் தான் அந்த இடம் இருக்குது. இங்கே தான் சாப்பிட்டேன். நல்லா இருந்தது சாப்பாடு, சூப்பராக இருந்தது. சட்னி சாம்பார்லாம் கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. கிளம்பலாமா? அடுத்து கரெக்டாக மணி இப்போ 9:18 ஆச்சு. ஆரணியை தாண்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே 4A ட்ராக் வந்துருச்சுங்க. ரோடு சூப்பராக இருக்குங்க, நல்லா ஸ்மூத்தாக போகுது. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வாலாஜாபாத்லேருந்து ஆரணி வரைக்கும் ஃபுல்லாக 2way ட்ராக் தான் இருந்தது. ஆரணிக்கு அப்புறம் நல்லா 4way ட்ராக்குங்க. ரோடு சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஜிஎஸ்டி ரோடு வழியாக வந்தால் மேல்மருவத்தூர் அந்த பக்கம் அதில் ஒரு ரைட் எடுத்து உள்ளே வந்தால் கரெக்டாக அந்த ரோடை பிடிச்சிடலான்னு நினைக்கிறேன். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக போலூர் அந்த ஊருக்கு போகிற ரூட்டுங்க. அது கரெக்டாக மணி 9:30 கிட்ட ஆக போகுது. 9:27 ஆச்சு. இன்னும் ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாங்க. ஒரு 11:30 12 o'clockலாம் அங்கே போய் ரீச் ஆகிடலாம். ஏன்னா நான் நிறைய இடத்துல நின்று ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு பொறுமையாக போகலாங்க. அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்குங்க. சுற்றி மலைக்கு நடுவில் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. அருமையான ஒரு வியூங்க. அது செமையாக இருக்குது. அதெல்லாம் அந்த 4way ட்ராக்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நடுவில் இந்த மாதிரி தண்ணிலாம் ஊற்றிட்டு இருந்தாங்க இப்போ லாரியில் வந்து செடிகளுக்கெலாம். செம்மையாக இருக்குது இந்த இடம். ரெண்டு மலைகளுக்கு நடுவில் அப்படியே ஒரு ரோடு போட்டு அழகாக போகுது. சூப்பராக இருக்குது. வெல்கம் டு போலூர் டவுன். போலூர் டவுனுக்குள்ளே வந்தாச்சு. 950 மீட்டருக்கு அப்புறம் ரைட் எடுக்குன்னு சொல்லுது. டைம் பார்த்தீங்கன்னா 9:45 ஆச்சுங்க. கிட்டத்தட்ட நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியே ஒரு 3 hour 45 minutes ஆச்சு. இன்னும் கரெக்டாக ஒரு 1 hourல போயிடலாம். நிப்பாட்டாமல் போனால் ஒரு 45 minutesல போயிடலாம். பார்ப்போம், கொஞ்சம் நிப்பாட்டி போகலாம். ஓஹோ, ரோடு வேலை போடுறாங்களா? ஸோ பாலை வேலை நடக்கிறதுனால நம்ம கீழே போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி போகிறாரா நிற்கிறாரானே தெரில, அவ்வளோ ஸ்லோவாக போகிறாப்புல. கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 42 கிலோமீட்டர் இது காட்டுதுங்க அந்த வர போர்டில் காமிச்சது. ஸோ கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னா 51 கிலோமீட்டர் காட்டுது. ரெண்டுக்குமே 10 கிலோமீட்டர் வித்தியாசம் தெரியுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஹில்ஸை ஏற ஆரம்பிச்சிடலாம். சுற்றி வயக்காடாக இருக்குது, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம போலூர்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து ஹில்ஸ் ஏறிடலாமாங்க. தெரியுது பாருங்கள் மலை, அங்கே தான் நம்ம போகிறோம். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் காட்ஸோட தொடர்ச்சினே சொல்லலாம். வெஸ்டர்ன் காட்ஸ் கிடையாது, ஈஸ்டர்ன் காட்ஸ். திருவண்ணாமலை மாவட்டம். நல்லா கீழே நல்லா விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது போகிற வழியே. ஏதோ காய வச்சுருக்காங்களே, சோளம் காய வச்சுருக்காங்க. சோளம் இங்கே நிறைய சோளம் கல்டிவேஷன் பண்ணுவாங்க. இந்த பக்கம் பாருங்கள் எவ்வளோ இதாக அருமையாக இருக்குது பாருங்கள் ரோடு. அத்திமூர் அப்படிங்கிற ஒரு ஊரை தாண்டி வந்துட்டோம்.
இது என்ன ஊருண்ணா ஆக்சுவலாக அது? இதுவா காமாட்சிபுரம்னு சொல்லு. அத்திமூருக்கு அடுத்தது அத்திமூருக்கு அடுத்து காமாட்சிபுரம். இங்கேருந்து ஜமுனாமுத்திரை ஒன்று எத்தனை கிலோமீட்டர்? ஜமுனாமுத்திரை இங்கேருந்து இன்னும் வந்து 27 கிலோமீட்டர் இருக்குது. 27 கிலோமீட்டரா? 27 கிலோமீட்டர். சரிண்ணா. ஹாய், எங்கே வர்றீங்க? பிக்கப்பட்டு போகணும் பொண்ணு. அப்படி இல்லை. இதெல்லாம் என்னண்ணா நாத்தாண்ணா? இது பண்ணுவீங்க, நடுவீங்க? ஆமாம். ஓகே. அங்கே தட்டுட்டு இருக்காங்களா? ஓ, உள்ளுக்குள்ள. சரி சரி சரி. அதுக்கு இல்லை. ஓகே ஓகே. இங்கே ஹில்ஸ்க்கு பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே பயங்கர சில்லுன்னு இருக்குது. வரும்போது ஒரு செக் போஸ்ட் இருந்தது. ஸோ நம்ம செக் போஸ்ட்டில் நம்மளை எதுவும் கேட்கவே இல்லை. டாட்டா காரு அதெல்லாம் நிப்பாடி கேட்பாங்க போல இருக்கு. இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குங்க. வாவ், இன்னும் கரெக்டாக ஒரு 30 கிலோமீட்டருங்க. 30 கிலோமீட்டர். ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன ரோடு தாங்க. தெரிஞ்ச ஹில்ஸ் கொஞ்சம் லைட்டாக வந்துட்டோம். ஹில்ஸ் பக்கத்தில் வந்தாச்சுங்க. ஆனால் இதில் என்ன சொல்லுவாங்க, ஹில்ஸ் ஏறதே தெரியாது அப்படிம்பாங்க. டக்குன்னு ஏறிடும். மேக்ஸிமம் சுற்றி ஒரே மரங்களாக இருக்கா. ஸோ எது மேடு பள்ளமே தெரியாது நமக்கு சரியாக. ட்ராவல் பண்ணும்போது செம்ம ஜில்லுன்னு இருக்குது. நல்ல ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பிளேஸ் தாங்க அந்த ஜவாத் ஹில். சூப்பராக இருக்குங்க. வேறு லெவலாக இருக்குது. ஆல்ரெடி டைம் பார்த்தீங்கன்னா 10:30 ஆயிடுச்சு. 4.5 hours. ஏன்னா நான் நடுவில் நிறைய நிப்பாட்டி வந்தனால கொஞ்சம் டைம் ஆகுது. ஒரே ஸ்ட்ரெச்சாக அடிக்கிறது கஷ்டம் தான். பைக்கில் வந்துட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாச்சும் கொஞ்சம் நிப்பாட்டி வந்தால் தான் ஹெல்த்துக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இதாக இருக்கும். அடுத்தடுத்து லாங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி நான் போகிறது 210 கிலோமீட்டர்ஸ். திரும்ப ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர்ஸ். மொத்தமே 420 கிலோமீட்டர் இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறேன் ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே போய் கொஞ்சம் சுற்றணும். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 கிலோமீட்டர்னா கூட ஏதோ ஒரு 440 கிலோமீட்டருங்க இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ணுறது ஓவராலாக. இந்த பக்கம் வண்டி எதுவும் வரல, ஏறி போயிடலாம். அருமையான ஸ்பாட்டுங்க, சூப்பரான ஸ்பாட்டு. அப்பா செம்ம பெரிய வண்டி இது. ஓவர்டேக் பண்ணியாச்சு. ஆனால் பஸ்ஸு லாரிலாம் வந்தால் நீங்கள் ஏறும்போது பின்னாடியே போகணும். அவங்க லைட்டாக வழி விட்டா ஓகே, இல்லைன்னா கஷ்டம்தான். செம்ம பிளேஸுங்க, ஆனால் சூப்பரான பிளேஸு. இது வந்து ஆக்சுவலாக திருவண்ணாமலை மாவட்டங்க. ஆக்சுவலாக வெள்ளைக்காரன் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துட்டு அப்போயோ அந்த காலத்துலேயே பார்த்துட்டு வந்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு போனான். சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா ஒரு சின்ன சின்ன லேக்கு அதெல்லாம் அந்த காலத்துலேயே வந்து க்ரியேட் பண்ணாங்க. ஜவ்வாது மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வந்தாச்சு. ஆஹா, மலை ஏற ஆரம்பிச்சாச்சுங்கோ. வாவ், எது மலை எது ரோடுனே சரியா அந்த நார்மல் வேனே தெரியல பாருங்களேன். ஏன்னா சுற்றி இதாக இருக்கனால கரெக்டாக தெரியல. பெரிய ஒரு பூச்சி கீழே போச்சு. வண்டி 4th gearலே சூப்பராக ஸ்மூத்தாக ஏறுது. ஆனால் ரைட்டில் கட் பண்ணும்போது தான் கொஞ்சம் அந்த வண்டி பார்த்து ஸ்கிப் ஆகணும். ரேடியஸ் கம்மினால் பொறுமையாக டேர்ன் பண்ணோம். யாருமே காணாங்க, நம்ம மட்டும் தாங்க போயிட்டுருக்கோம். கீழே கொஞ்சம் பேர் நின்னாங்க. ஆனால் குரூப்பாக வந்தீங்கன்னா நல்லதுங்க. இப்போ நான் சோலோவாக போகிறேன் தானே. ஆக்சுவலாக குரூப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஜாலியாக போயிட்டு வந்துருக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து 2 days மட்டும் தான் பிளான் பண்ணேன், கிளம்பலாம் பண்ணேன். ஒன்றுமே தெரிலங்க ஆக்சுவலாக சென்னையிலேருந்து வந்தது.
ஒன்றுமே தெரில. சூப்பராக இருக்குது ஏறுறது. வாவ். இதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் அந்த மலைக்கு அப்படி பேக் சைடு போனீங்கன்னா ஏலகிரி மலைங்க. சென்னையிலேருந்து ஏலகிரி பார்த்தீங்கன்னா 170 கிலோமீட்டர் நம்ம தான். பட் இது பார்த்தீங்கன்னா 210 கிலோமீட்டர். அதாவது நிறைய மங்கீஸ்லாம் போதே, நிறைய மங்கீஸ் இருக்குது. மலை ஸ்தலம் நிறைய இருக்க தானே செய்யும். நல்லா இருக்குங்க. அப்படியே அமைதியாக, யாருமே இல்லை, தனிமையாக போகிறது எவ்வளோ சுகமாக இருக்குது தெரியுமா. வேறு மாதிரி ஒரு அனுபவமாக இருக்குது. முன்னாடி பின்னாடி யாரையுமே காணாங்க. நான் மட்டும்தாங்க இப்போ ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கேன். இது ஆக்சுவலாக நைட்லாம் வர்றது கொஞ்சம் பார்த்து வரணும். ஏன்னா இப்போ பகல்லே யாரையுமே காணா, ஒரு வண்டியும் காணா. விபத்து பகுதி, கவனமாக செல்லவும். இறங்கும் போது ஃபஸ்ட்டு ஏறுறவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து வழி கொடுக்கணும். ஹேர்பின் பார்த்தீங்கன்னா இப்போ நான் 3ஆவதோ 4ஆவதோ ஏறி வந்துட்டுருக்கேன். நிறைய பெண்டு வருதுங்க. நிறைய ஹேர்பின் நிறையா இருக்குது. மொத்தம் 18 ஹேர்பின் நினைக்கிறேன். இதில் நிறைய ஃபுல்லாக டேர்னிங்காக தான் வருது. வளைஞ்சு போகிறதா வருது பாதையெல்லாம். கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் போகிறவங்க நிறைய பாம்பு புத்தெல்லாம் இருக்குது. பாம்புலாம் வரும்போது நைட்லாம் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அந்த இடத்துலலாம். ஆக்சுவலாக வேறு ரோடு நல்லா இருக்குது, அதனால் ஆள் நடமாட்டமே இல்லை பாருங்கள். இது ஏதாச்சும் அனிமல்ஸ்லாம் வரும் கண்டிப்பாக. இந்த இடத்துலலாம் வியூ பாயிண்ட்லாம் செம்ம, வேறு மாதிரி, வேறு லெவலு. பாருங்க, சுற்றி மலைங்க. பக்கம் பார்த்தாலும் மலை. சூப்பராக இருக்குது. மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குங்க. அருமையாக இருக்குது. நான் ட்ரோனில் ஆக்சுவலாக கொண்டு வந்திருக்கேன். ஃப்ளை பண்ணலாம், மேலே போயிட்டு கொஞ்சம் ஃப்ளை பண்ணலாங்க. மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குனாங்க, அங்கே போய் குளிக்கலான்னு போயிட்டுருக்காங்க. டீமன் ஃபால்ஸு அது பேர். வளையாபதி, ஒவ்வொருக்கும் சிலப்பதிகாரம், குண்டலகேசி, வளையாபதி அப்படின்னு ஒவ்வொரு ஹேர்பின் பெண்டுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க. ரைட்டில் டேர்ன் பண்ணுறது தான். இதெல்லாம் 4th கியர்லேயே நான் வந்து ஓட்டிகிட்ருக்கேங்க. இப்போ 3rd கியர் டவுன் பண்ணியிருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் ஏறுது. ஆனால் கொஞ்சம் மேடாக தாங்க இருக்குது ஹில்ஸ் ஏற்றுறது. சில கொடைக்கானலில் என்ன மாதிரி இருக்குமோ ரோடு, அதே மாதிரி தான் இங்கே இருக்குது. 5 கிலோமீட்டர் மேலே, 32 கிலோமீட்டருங்க ஆக்சுவலாக. ஆனால் மலைப்பாதையாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு. நல்லா மலைப்பாதையாக இருக்குது. சீவக சிந்தாமணி கொண்டே ஊசி வளைவு அடுத்து ஹேர்பின் பெண்டு தான் நிறைய வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் வந்துகிட்டே இருக்குது, நிறைய வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி நான் 18ன்னு சொன்னேன், அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ட்ரெக்கிங் போகிறவங்களாம் இங்கே வராங்க. அப்போ நிறைய வந்து கண்டென்ட் க்ரியேட்டர்ஸு, அப்புறம் பைக்கர்ஸு எல்லாம் இந்த இடம் ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். போயிட்டு நல்லா ஜாலியாக இது பண்ணுறதுக்கு. சென்னையில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப தூரமாக கொடைக்கானல் போகிறதுக்கு டைம் ஆகும்னா, இல்லை ஆக்சுவலாக ஒரு நாளே போதும். ஏர்லி மார்னிங்கே கிளம்புனீங்கன்னா சுற்றி பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock இறங்கினா கூட, கார் இருந்தால் கூட காரில் கூட வந்துடலாம். இல்லைன்னா பைக் இருந்தால் ரொம்ப ஒன்றுமே தெரில எனக்கு. பைக்கில் வந்தது ஒன்றுமே தெரில. அந்த நல்ல ஃபுல்லாக அந்த பக்கம்லாம் பெரிய பள்ளங்க, நல்ல பெரிய மலையாக தாங்க இருக்குது. கீழே நிறையா அந்த அரிப்பூச்சி மாதிரி நிறைய கீழே ஓடிட்டு இருக்குங்க. அழகாக, இவ்வளோ அழகாக இருக்குது. ஒலி எழுப்புக சவுண்ட் ஹார்ன் போட்டுருக்கு. ஆக்சுவலாக இந்த பக்கம்லாம் நிறையா வந்து அனிமல்ஸ்லாம் வந்து நடமாடுமாங்க நைட் நேரத்தில். அதனாலே என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து போகணும் அப்படிம்பாங்க. நான் கொடைக்கானல்லே ஒரு சிறுத்தையை பார்த்தேன் ரோட்டில் போகும்போது.
கீழே இறங்கும். ஆக்சுவலாக காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வந்துருந்தேன். ஒரு சிறுத்தை செம்மையாக இருந்தது. போகலாமா? சூப்பராக இருக்குது கைஸ். அப்படி லைட்டாக இருட்டாகுது. ஃபுல்லாக மரங்களாக அப்படி கவர் ஆகிருக்கு. பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே ஒரு கடை இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஏதாச்சும் சாப்பிட்டு போகலான்னு வந்துட்டுருக்கேன். இன்னும் 17 கிலோமீட்டர் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ பைக் பயங்கரமாக சேராச்சுங்க கைஸ். இப்போ நம்ம வந்து ஜவாதி ஹில்ஸ் மேலே பட்டறைக்காடுன்னு ஒரு ஊரில் இருக்கோங்க. ஸோ அந்த பட்டறைக்காடு சூப்பராக இருக்குது. ஒரு நின்று அப்படி வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு கூல்ட்ரிங்க்ஸாக சாப்பிட்டு அப்படி போயிட்டுருக்கேங்க. இந்த ஊரே சூப்பராக இருக்குங்க. இந்த ஹில்ஸ் ஏறினதுக்கப்புறம் நிறைய ஊர்கள், சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லா கிராமமும் சூப்பராகவே இருக்குது கைஸ். இது பார்த்திங்கன்னா சாம செடிங்க. ஸோ இது வந்து இங்கே நிறைய விளைச்சலாங்க. இங்கே ஒரு கிலோ பார்த்திங்கன்னா இது வந்து 100 ரூபாயிலும் 150 ரூபா வரையும் போகுமாங்க. இங்கே நிறைய விளைச்சலிங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அது விளைவிக்கிறாங்க. காரணம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சரு, இந்த சாயிலு. ஸோ இதெல்லாம் நம்ம பூஸ்ட் ஹார்லிக்ஸ்லாம் வந்து இங்கே வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த அதே மாதிரி இங்கே கருப்பு கவுனி அரிசி இருக்குது பார்த்திங்களா, ஜவாது மலையில் அதிகமாக விளையுமாங்க. ஸோ அது ஒரு கிலோ பார்த்திங்கன்னா 800 ரூபா கிட்ட வருங்க. அது கருப்பு கவுனி அரிசி மட்டும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஜம்னா மரத்தூர் அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக இதுதான் வந்து ஜவாதி ஹில்ஸில் இருக்கிற ஒரு டவுன்னே சொல்லலாம். இங்கே வந்து கொஞ்சம் ரூம்ஸ்லாம் இருக்குங்க. ஒரு 1-2 காட்டேஜஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து பஸ் ஸ்டேஷனு. ஜம்னாபுத்தூரோட ஜம்னா மரத்தூர் பஸ் ஸ்டேஷன் இதுதாங்க. ஸோ அங்கே திருமண மண்டபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அங்கேயே நீங்கள் தாராளமாக ரூம் போட்டு ஸ்டே பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் நிறைய ஒரு டவுன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ எந்த ஒரு பிரச்சனை, பஸ்ஸெல்லாம் நிறைய பஸ் வருது. இங்கேருந்து பக்கத்து ஊர்களுக்கெல்லாம் நிறைய பஸ் இருக்குது. இங்கேருந்து சென்னை கூட நிறைய பஸ் இருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குங்க, பீமன் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து நல்லா இருக்கும். நாங்கள் நல்லா தண்ணி வந்தால் பயங்கர ஃபோர்ஸ், சின்னது தான் இருக்கும் ஆனால் பயங்கரமாக ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னாங்க. கேட்டு பார்க்கலாம் அந்த பக்கம் போனோன்னே. பிரதர், பீமன் ஃபால்ஸ் எப்படி போனோம்? ஆ, இந்த பக்கமா ஸ்ட்ரைட்டாக போய் எனக்கு இப்படியே போகலாமா? ஓகேண்ணா, போகலாமா? அந்த பாதை இருக்குல்லண்ணா. எனக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜவாதி ஹில்ஸ் வர்றதுக்கு கரெக்டாக ஒரு 6 o'clock ஏறேன்னா கரெக்டாக 5.5 hours பைக்கில் நான் நிப்பாட்டி வந்தேன். ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்தால் இன்னும் சீக்கிரம் வந்துருக்கலாங்க. அவ்வளோதான், ஒரு சின்ன ஊர் தான், டக்குன்னு ஊர் முடிச்சு போச்சு பாருங்கள். ஓ, பீமன் ஃபால்ஸு இதை போட்டிருக்காங்க பாருங்கள். ஜவ்வாது மலை தங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் இருக்கா பீமன் ஃபால்ஸு. சூப்பராக காத்தடிக்குது. கிளைமேட் வந்து ஓரளவு வெதர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர குளிர்லாம் கிடையாது, ஓரளவு ஜில்லுன்னு இருக்குது. நைட்டு நல்லா இருக்குமாங்க, ஜில்லுன்னு இருக்குமா. பாருங்கள் வீடெல்லாம் பாருங்கள், தனி வீடாக. ரொம்ப நைட்லாம் அவங்களுக்கு எப்படி தான் வெளியில் இவங்களை என்டர்டெயின்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது, விவசாயம் தான் ஃபுல்லாக. இங்கே இருக்கும் நிறைய விவசாயம் தான் பண்ணுறாங்க. நிறையா நிலங்கள் இருக்குங்க பாருங்கள். இங்கெல்லாம் ஏதோ சாகுபடி பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள் இந்த பக்கம்லாம். பைஸ் இப்போது அந்த ஃபால்ஸ் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 30 ரூபாங்க டோக்கன். ஒரு ஆளுக்கு 20 ரூபா, பைக்குக்கு வந்து 10 ரூபா டோக்கன் வாங்குறாங்க. டோக்கன் வாங்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படி தாராளமாக உள்ளே போகலாம். ஓ, நீங்கள் செட்டாக வருவீங்களா எல்லாம் சேர்ந்து? தண்ணி இருக்கானா நல்லா? ஃபோர்ஸ் இல்லை, நார்மலாக இருக்குது. அழுக்குமா? இன்னும் 1/2 கிலோமீட்டரா? ஓகேண்ணா. ஸோ 1/2 கிலோமீட்டர் தான், வண்டியிலே போகலாம் அப்படின்னாங்க. சரியான பள்ளம். ஆஹா, இது டிராக்டர் வருது. தலைவா இருங்க, தலைவா அரை ஸ்லோவா. இப்போ 1/2 கிலோமீட்டர் தான் போய்கிட்டே இருக்கே ஃபால்ஸு. தம்பி இன்னும் எவ்வளோ தூரம்ப்பா? கொஞ்சம் தூரமா? ஓகேடா தம்பி. அதுதான் சரியான ஆஃப் ரோடு.
வந்துருச்சுங்க. இந்த அம்மா பேச்சை கேட்டு கீழே உள்ள தெரிஞ்சேன். பயங்கரமாக ஸ்லிப் ஆகுது கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக பீமன் ஃபால்ஸ் பக்கத்தில் வந்தாச்சுங்க. இங்கே ஜவ்வாது மலையில் பார்க்கக்கூடிய முக்கியமான ஒரு ஃபால்ஸ். கிட்டத்தட்ட மொத்தம் இங்கே 3 ஃபால்ஸ் இருக்கான். இப்போ போகும்போது என்கிட்ட சொல்லி விட்டாங்க, கடைக்காரங்களாம் சொல்லி விட்டாங்க என்னென்னா, பீமன் ஃபால்ஸில் தண்ணி கம்மியாக தான் வருதா, ஓரளவு ரொம்ப ஃபோர்ஸாக இல்லை அப்படின்னாங்க. இப்போ கரெக்டாக நான் வந்து அந்த பிரிட்ஜ் மேலே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ பாருங்கள், தண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கம்மியாக வந்திருக்குன்னு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 ஃபால்ஸ் இருக்கான். யாரும் கீழே இறங்கி போகாதீங்க அப்படின்னாங்க. நிறைய பேர் போன வாரம் கூட ஒருத்தர் வந்து இறந்து போயிட்டாங்களாம். கீழே போய் ட்ரிங்க் சாப்பிட்டு ஏதோ வந்து கீழே இறந்து போயிட்டாங்களாம். ஸோ அதனால் வந்துட்டு கீழே போகாதீங்க அப்படின்னு சொல்லியே விட்டாங்க. இன்னொன்று என்னென்னா, கிளைமேட்டு நல்லா இருக்குங்க. கிளைமேட் சூப்பராக நம்ம தரமாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே வந்தால் நல்லா ஜிலு ஜிலுன்னு இருக்குது. ஸோ நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. தண்ணி கம்மியாக இருக்குது. இப்போ வந்து சண்டேனால் நிறைய கூட்டம் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பீமன் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா லேடிஸுக்கு தனியாக வந்து ட்ரெஸ் மாத்திரம் அறை இருக்குங்க. அவங்களுக்கும் தனியாக கழிப்பறையெல்லாம் இருக்குது. ஜென்ஸுக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறேன். பார்த்த வரைக்கும் வேணாம். ஏன்னா ஆண்கள் பாவப்பட்ட ஜென்மங்களா. கீழே இறங்கி போகிற பாதையை பாருங்கள், சூப்பராக இருக்குது. வாவ், இங்கே தாங்க, அவ்வளோதாங்க. யாரையுமே காணாங்க குளிக்கிற இடத்துல. ஆனால் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல வந்து பயங்கர பாசானா இருக்குமா, வழுக்கும் அப்படிம்பாங்க. தண்ணி பாருங்கள், ரொம்ப சின்ன ஃபால்ஸ் தாங்க. ஆக்சுவலாக அது பயங்கர சின்ன ஃபால்ஸு. ஸோ இதுக்குள்ளே போய் குளிக்கலாம் போல இருக்குது. பார்த்து போனோம், கொஞ்சம் வலிக்கிறது. ஆக்சுவலாக நம்மளோட பேக்கு ட்ரெஸ் எல்லாம் இங்கே கழட்டி வச்சுட்டு போய் நம்ம லைட்டாக குளிச்சுட்டு வந்தாங்க. நான் மாற்று துணியெல்லாம் எடுத்து வந்திருக்கேன். ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதில் பாருங்கள், ஆபத்தான பகுதி, இது செல்ஃபி மற்றும் புகைப்படம் எடுக்க வேண்டாம்னு போர்டே இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த பக்கம் அது பெரிய பள்ளம் வாங்க. அது ஆக்சுவலாக இந்த பக்கம் எதுவும் எடுக்க வேணாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக வெளியே கேட்டு பார்த்தேன், யாரும் நிறையா வந்து இதில் ட்ரோன் பறக்க விட மாட்டாங்களா. இப்போ வந்து பெர்மிஷன் வாங்கி தான் பறக்க விடணுமா. ஸோ நமக்கு எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு நான் ட்ரோனை வந்து கொஞ்சம் பார்த்து தான் பறக்க விடணும். கைஸ், ஃபால்ஸில் வந்து ஒரு சூப்பரான ஒரு குளியலுங்க. செம்மையாக இருந்தது. தண்ணி கம்மியாக தான் வருதுங்க, ஆனால் செம்ம ஃபோர்ஸு. நான் இப்போ குளிக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் தான் குளிச்சுட்டு இருந்தாங்க. ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. பயங்கர தண்ணி சூப்பராக இருந்தது. ஆனால் நல்லா ப்யூராக இருந்தது தண்ணி. குளிக்கும் போது அப்படி கையெல்லாம் கொஞ்சம் பேக் பெயின்லாம் இருந்ததுங்க. நல்லா தண்ணி முதல்ல உள்ள கொஞ்சம் நல்லா இருந்தது. குளிக்கும் போது சூப்பராக இருந்தது. அந்த ஆக்சுவலாக இப்போ தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கான். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தண்ணி பயங்கரமாக வருவாங்க. இப்போ கொஞ்சம் மழை 2 நாளாக மழை பெஞ்சது அப்படிங்கிறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் தண்ணி கம்மி அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய இங்கேருந்து போகிற தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கீழே போகுமா. ஸோ அது கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும்னாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாங்க. அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு பீமன் ஃபால்ஸ்லேருந்து வெளியே வந்தாச்சுங்க. அடுத்து ஒரு சுண்டலை ஒரு வடை ஒன்று சாப்பிட்டேங்க. நல்லா இருந்தது. வெளியில் காரசாரமாக நல்லா சூப்பராக போகிற இந்த இடத்துல ஒரு கடை இருக்குது உள்ள ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ்லேயே. ஸோ அங்கே வாட்டர் போட்டு எல்லாமே கிடைக்கும். அப்புறம் இங்கேருந்து வெளியில் போய் ஜமுனா மருதூர் அந்த சிட்டி அந்த டவுனுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருந்தால் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு 5 மணி 6 மணிக்கு கீழே இறங்கலாம் பார்க்குறாங்க. அப்படி இறங்கினா கரெக்டாக ஒரு 10-11 மணிக்கெலாம் சென்னையில் போய் நான் ரீச் ஆகிறேன். வீட்டுக்கு போயிடுவேன் கண்டிப்பாக. நல்லா அனுபவமாக இருந்தது. இது வெயில் அந்தளவு தெரியலங்க. ட்ராவல் பண்ணி வந்த அலுப்பும் தெரியல. இங்கே அந்தளவு கிளைமேட்டும் நல்லா ஜிலுன்னு தான் இருக்குது. வெயிலே இல்லை, சுத்தமாக இல்லை. நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், கிளைமேட் எவ்வளோ க்ளௌடியாக இருக்குது பாருங்கள். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. ஏப்ரல் மாதம் மே மாதம் கொஞ்சம் லைட்டாக வெயில் இருக்கும் அப்படின்னாங்க. இங்கே வந்து நீங்கள் நைட்டு கூட ஸ்டே பண்ணலாங்க. நீங்கள் வந்து ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட நைட்டு தாராளமாக வந்துட்டு ஸ்டே பண்ணலாம். ஃபுட்டு எல்லாம் இங்கே நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டாங்க. ஹோட்டல்ஸ் இங்கே 2-3 காட்டேஜில் இருக்குது. நீங்கள் யாராச்சும் நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நம்ம தெரிஞ்ச நண்பர் கூட இருக்காங்க. அவங்க மூலமாக நான் உங்களுக்கு எப்படினாலும் யாராச்சும் நம்பர் வாங்கி தரேன். கண்டிப்பாக காட்டேஜ் நம்பர் வாங்கி தரேன். யாராவது கமெண்ட்ஸில் கேளுங்க. நல்ல அனுபவமாக இருந்ததுங்க. ட்ராவல் பண்ணி வந்தது, பைக்கில் வந்தது, எதுவுமே பயப்படுத்தவில்லை. ரோடு நல்லா ஃப்ரீயாக இருந்தது. ஜாலியாக வந்து திரும்பவும் இப்போ ஒரு 5-6 மணிக்கு கிளம்பலான் இருக்கேன். மணி 1:30 தான் ஆகுது. இன்னொரு 4 ஹவர்ஸ் அப்படியே ஊருக்குள்ளே சுற்றிட்டு கொஞ்சம் அந்த ஊரை அப்படியே அலச ஆரஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மணி 5:30 மணிக்கு கீழே இறங்கினா போதும் அப்படின்ட்டுருக்கேன். நல்லா இருந்தது இந்த அனுபவம். ரைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக்கையும் போடுங்க. நம்மளோட புது சேனல், நீங்கள் கொஞ்சம் ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யார் ஜவாத் ஹில்ஸ் போகணுன்னு ஆசைப்படுறாங்களோ கண்டிப்பாக அந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், டேக் கேர், பாய்.